வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ் த பேரடைஸ் கிளிம்ஸ் லான்ச் ஆயிருக்கு. ரா ஸ்டேட்மெண்ட் தமிழ் நானி, ஸ்ரீகாந்த் ஒடேலா, அனிருத், எஸ்எல்வி சினிமாஸ். காஸ்ட் நேச்சுரல் ஸ்டார் நானி, சொனாலி குல்கர்னி அண்ட் அதர்ஸ். அவ்வளோதான், கேஸ்ட் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கல. டெக்னிக்கல் க்ரீவ், ரைட்டர், டைரக்டர் ஸ்ரீகாந்த் ஒடேலா, ப்ரொடியூசர் சுதாகர் செருக்குரி, பேனர் எஸ்எல்வி சினிமாஸ், மியூசிக் டைரக்டர் அனிருத், சினிமாட்டோகிராஃபர் ஜிகே விஷ்ணு, எடிட்டர் நவீன் நூலி. ஓகே, அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. நான் இப்போ திடீர்னு இன்ஸ்டாகிராம் போகிறேன், அனிருத் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, த பேரடைஸ் கிளிம்ஸ் ரா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. ஸோ அதான் அப்படியே யூடியூப் வந்தேன். நிறைய லாங்குவேஜில் இருக்குங்க. ஸ்பானிஷில் இருந்துச்சு, இங்கிலீஷ்னு போட்டுருந்துச்சு, தெலுங்கு இருந்துச்சு, அப்புறம் வேறு ஹிந்தி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழில் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. நான் நிறைய அதனால் தமிழில் பேரடைஸ்னு தமிழில் போட்டுருந்துச்சா டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி இருக்குது என்னென்னு எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த படம் நான் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வந்தது எனக்கு தெரியாது. ஸோ போயிடலாமா? டிஸ்க்ளைமர்: ரா ட்ரூத், ரா லாங்குவேஜ். ஓகே, 18+. சரித்திரத்துல எல்லாரும் கிளி புறாவை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்களே தவிர அதே சாதியில பிறந்த காக்காவை பத்தி ஒரு பய கூட யோசிக்கவே இல்லை. சிஜி வேற லெவல். இது வயிறெறிஞ்ச காக்கைங்க கதை. காலங்காலமா நடப்பொணமா வாழ்றவங்க கதை. விஷுவல் வேற லெவலா இருக்கு. தாயோட மார்ல பால் இல்லாம ரத்தத்தை குடிச்சு வளர்ந்த ஒரு இனத்தோட கதை. விஜயம். ஒரு புரட்சியாளர் வந்து மொத்த இனத்துக்கே தைரியத்தை கொடுத்தான். செயின் மாட்டிருக்கு ஷூல. சீனு ஒதுக்கப்பட்ட காக்கைங்க கையில கத்தி எடுத்துச்சு. இது அந்த காக்கைங்களை ஒன்று சேர்த்த ஒரு தேவடியா மவனோட கதை. சத்தியமா எதிர்பார்க்கல. டாட்டூ அல்டிமேட். என் மவன் தலைவனான கதை கொய்யா. ஓ, அம்மா தான் பையனோட ஸ்டோரியை நரேட் பண்ணிருக்காங்க. த பேரடைஸ். பேரடைஸ்னா சொர்க்கம் அந்த மாதிரி. கன்னு வித்தியாசமாக இருக்குல்ல. 26. ஓகே ஓகே, நான் இந்த வருஷம் நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த வருஷம் மார்ச் 26, 2026 பேரடைஸ். ஆக்சுவலாக ஸ்டன்னிங்காக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. எதிர்பார்த்ததை விட மேலே இருக்குது. நல்லா இருக்குது. விஷுவல்ஸ் நல்லா இருக்குது, சிஜி நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் சொல்ல தேவையில்ல, அனிருத் நல்லா இருக்குது. அவங்க அம்மா தான் பையனோட ஸ்டோரியை நரேட் பண்ணிருக்காங்க. அதை சொல்கிறாங்களோ, ஒரு இனத்தை ஒதுக்கி வச்ச இனத்தோட கதை தான் சொல்ல வராங்க. அந்த இனத்துக்கு தலைவனானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தன் பையனை நானியை டேட்டூ போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா கையில். அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே சொல்கிறாங்க. அதான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க போல, ரா லாங்குவேஜ் அப்படின்னு. ரா ஸ்டோரி, ரா ஸ்டேட்மெண்ட், ரா லாங்குவேஜா ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தது. அப்படியே பச்சையாக போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த சொல்கிறாங்கள அந்த எலியன்ஸில் பையன் அப்படின்னு, அந்த இது என்னென்னா அவங்க அம்மா தானே நரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போல் அந்த வார்த்தையை சொல்லி. ஸோ அதனாலேயே அந்த வெறி, அந்த கோவத்திலே இந்த மாதிரி எங்கள் அம்மாவை சொல்கிறாங்கன்னு சொல்லி நானி அவர் கையில் டாட்டு குத்திருப்பார்னு நினைக்கிறேன். இதை தாடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வெறியில் குத்திருப்பார் போல். அதுக்கப்புறம் அவங்க ஒதுக்குனவங்க அப்படின்னு சொல்லி அந்த அவங்களோட இனத்தை தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க, காக்கைங்க அப்படின்னு சொல்லி. கிளி புறாவை பற்றிலாம் நிறைய கதை இருக்குது. காக்காவை பற்றி அதே ஜாதியில் உள்ள காக்காவை பற்றி எந்த கதையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில். அதான் இவங்கெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க போல. காக்காலாம் பெருசாக நம்ம யாரும் கண்டுக்க மாட்டோம்ல. உண்மையை சொன்னால் அதுதான் காக்கா யார், நான்லாம் கத்திட்டு சொல்லி வரட்ட தான் செய்கிறேன். நம்ம காக்காவை சொல்கிறோம், ஆக்சுவலாக அவங்க காக்கையை மீன் பண்ணி ஒரு மனுஷ கூட்டத்தை சொல்கிறாங்க. ஒரு மனித இனத்தை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட தலைவன் தான் நானி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு தடவை பார்க்குறேன்னா ரீஸ்டார்ட். த டிஸ்க்ளைமர்: ரா ட்ரூத், ரா லாங்குவேஜ். உண்மை கதையா என்னன்னு சத்தியமாக தெரில எனக்கு. உண்மை கதையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் தசரா பட டைரக்டர் எழுதியிருக்காங்களே தவிர கிளி புறா பற்றி நம்ம பேசியிருக்கோம். பிறந்த காக்காவை பற்றிலாம் யாரும் கண்டுக்கிட்டதில்லை. யோசிக்கவே இல்லை.
எடிட்டர் நவீன் நூலி. வயிறெறிஞ்ச காக்கைங்க கதை. எடிட்டருக்குலாம் பேர் போடுவாங்களா? நான் புதுசாக பார்க்குறேன். மேபி போட்டிருக்கலாம் நிறையா படங்கள்ல. சினிமாட்டோகிராஃபர் ஜிகே விஷயம் நிறைய பேர் போடுறாங்க. ப்ரொடக்ஷன் டிசைனர், சினிமாட்டோகிராஃபர். ரத்தத்தை குடிச்சு வளர்ந்த ஒரு இனத்தோட கதை. அதான் பாலே சுரக்காம ஒரு ரத்தத்தை குடிச்சு வளர்றாங்களாம். அந்த அளவுக்கு பசி பட்டினியில் இருந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு இனம் அப்படின்றது. புரட்சியால வந்து அதான் அந்த கூட்டத்துல இருந்து புரட்சி பண்றாரு. தைரியத்தை கொடுத்தான். இந்த கேஜிஎஃப்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு கூட்டத்துக்கே அவர் தைரியம் கொடுப்பாரு. ஒதுக்கப்பட்ட காக்கைங்க கையில கத்தி எடுத்துச்சு. இது ஒடுக்கப்பட்டவங்களாம் எங்களை ஒண்ணு சேர்த்த ஒரு தேவடியா மவனோட கதை. அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படி சொல்லியிருப்பாங்க போல. ஹீரோ என் மவன் தலைவனான கதை கொய்யா. அவர் லுக்கே வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். சடை பின்னி வைக்கிங் அந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்களா நம்ம. இந்த பாரடைஸ் இந்த கன்னுமே வித்தியாசமா இருக்கு பார்க்க. அதான் ஒரு கூட்டத்துக்கே வந்து தைரியத்தை கொடுக்குறாங்க. அவங்க ஒடுக்கப்பட்டவங்களாம் கத்தி எடுக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்களா. அதான் அந்த கேஜிஎஃப்ல அந்த தான் நடக்கும். அந்த வந்து அந்த கேஜிஎஃப் அந்த இடத்துக்கு போவார்ல, அந்த இடத்துல அதான் பண்ணுவார் ராக்கி பாயும். அந்த மக்கள்லாம் அடங்கியே இருப்பாங்க. அதில் அடக்கணவனை போட்டு தள்ளிட்டு இவர் ஒரு புதிய தலைவனாகி மற்றவங்களுக்கும் இன்னும் தைரியம் கொடுப்பாரு, நிமிர்ந்து நடக்க சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் அங்கேயும் வருது. சில இந்த மாதிரி கதைனா எப்படி சொல்லுவாங்கன்னா, அண்டர் டாக் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஒரு கேட்டகரி இருக்கும் அண்டர் டாக் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. அடிபட்டு மேலே வர்றேன் அப்படின்ற மாதிரி இருக்காத இது. அந்த மாதிரி தான். பட் என்ன சொல்கிறது, இன்னும் மாசாக பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. மாஸ் பில்டப் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. எப்படி சொல்கிறது, இந்த சூரிய போட்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள்லாம் அண்டர் டாக் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து அப்படியே அடிபட்டு வர்ற அந்த இந்த படம். இப்போ இந்த படம் பார்த்தோமே, நல்ல படமாச்சு. யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட ஐஏஎஸ் ஆவார் எழுதி. இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கூட ஐஏஎஸ் ஆவார்ல, ஹிந்தி படம். டக்குன்னு பேர் ஞாபகம் மாட்டேங்குதே. 12th ஃபெயில். அதுவும் ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி தான். அதான் அண்டர்னா கஷ்டப்பட்டு அப்படியே அடிபட்டு மிதிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றது இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி மாதிரி தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் மாசாக வச்சுருப்பாங்கன்னு தோணுது. நல்லா இருந்துச்சு. விசுவல்ஸ் வேறு லெவலு, சிஜி வேறு லெவலு, பிஜிஎம் வேறு லெவலு, கதை திரைக்கதை எல்லாம் சூப்பராக இருந்துட்டா செம்மையாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.